18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நான் குறித்த இந்த தேதியில் நீ நினைச்சது நிச்சயமா நடக்கதான் போகுது. அதற்கான அதிர்ஷ்டத்தோடு தான் உன் அப்பா கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லா கெட்ட விஷயங்கள்ல இருந்தும், தீய விஷயங்கள்ல இருந்தும், தண்டனைகள்ல இருந்தும், பாவத்துல இருந்தும் உன்னை காப்பாத்துறது மட்டும் என்னுடைய வேலை கிடையாது. அதே நேரத்துல உனக்கான நல்லதையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுத்து, உனக்கான அதிர்ஷ்டமும் உன்னை வந்து சேரும்படி செய்ய வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு தானே. என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீ தடுமாறாமல் நிலைச்சு நிக்கணும்னா, உணர்ச்சி வசப்படும் போது கண்ணீரையும், கோபப்படும் போது வார்த்தைகளையும் உதவிக்கு அழைக்காமல் இருக்கணும். ஆம் என் தங்கமே, இந்த உலக வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும். யார் முன்னாலும் மட்டமான ஆளாக இருந்துடக்கூடாது. யாரும் உன்னை அசிங்கப்படுத்திடக் கூடாதுன்னா, தேவையில்லாத கோபத்தையும் கண்ணீரையும் உனக்குள்ளேயே நீ அடக்கி வச்சுக்கணும். அடுத்தவங்க முன்னால காட்டினா அதுவே உன்னுடைய பலவீனமாக வெளிப்பட்டு விடும் என் செல்லமே. விட்டு கொடுத்து வாழ நினைக்கிற நீ யாரு முன்னாலும் கெட்டு போகும்படி நான் விட்டுட மாட்டேன். அதுக்காக எப்போது பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதுமே தொடர்ந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை நரகமாக மாறிடும். நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில இல்லாமலே போயிடுன்றதுக்காக தான் சில இடங்கள்ல உரிமையோடு உனக்கானதை கேட்டு பெற வேண்டும் என நான் சொல்கிறேன். சில பேரு உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்கன்னா, நீ அவர்களை மேலும் மீண்டும் தேடி போகவோ அல்லது அனுசரித்து போகவோ அவசியமே இல்லை. சில நாட்கள் பேசாமல் இருந்து விட்டாலே அந்த உறவுக்கு உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் அருமையும் பெருமையும் தெரிய வந்துவிடும் என் செல்வமே. இங்கு கல்மனம் படைச்சவங்கன்னு யாருமே இல்ல. எல்லா மனிதர்களுமே பிறக்கும் போது இயற்கையாவே எல்லாருக்கும் அன்பையும் பாசத்தையும் இரக்க குணத்தையும் கொடுத்துதான் நான் படைச்சேன். ஆனா யாரோ ஒருவர் செய்த செயலால் இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய மனமே கல்லாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒவ்வொருவருக்கும் துரோகம் செய்தவரும் கெடுதல் செய்தவரும் அவரை கல்லாக மாற்றிய மனிதர்களும் என இருக்கத்தான் செய்கிறார்கள். உன் வாழ்க்கையிலையும் அப்படித்தானே ஒரு சிலர் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செஞ்சு உன் மனசு கல்லாய் போவதற்கும் காரணமாக இருந்து விட்டார்கள். நீ கவலைப்படாத. என்ன இருந்தாலும் எதுவா இருந்தாலும் உன்னுடைய தேவைகளை நீயே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஆளாக இரு. ஒருபோதும் உன்னை சுத்தி இருக்கிற யாரையும் எதிர்பார்த்து ஏமாறுவதோ அல்லது நம்பி வாழவோ அவசியமில்லை என் செல்லமே. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நீ நம்பினவங்களுடைய சுயரூபம் வெளியே வரும்போது அதை தாங்க முடியாமல் உன் மனமல்லவா உடைந்து சிதறி போகும். அதனாலதான் யாரையும் எக்காலத்திலும் எதற்காகவும் முழுசாக நம்பி வாழ்வதோ சார்ந்திருப்பதோ வேண்டாம் என நான் சொல்கிறேன். நான் உனக்கு கொடுக்கும் வரங்களை தக்க வைத்துக் கொள்வதும் தவற விடுவதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது. நான் தினமும் உனக்கான நல்ல விஷயங்களை சொல்ல வருகிறேன் அல்லவா. இதன் மூலமாக தான் உன் வாழ்வில் நல்ல விஷயங்களையும் நடத்தி தர தயாராக இருக்கேன். உன் கையில எது கிடைச்சாலும் அதை பொக்கிஷமாக பார்த்துக்கொள். ஒரு முறை நழுவ விட்டுட்டினா அது மீண்டும் நீ போய் தேடினாலும் கிடைக்காது என் தங்கமே. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில பிரச்சனையோ துன்பமோ எது இருந்தாலும் யாரிடமும் ஆறுதல் தேடி நீ போக வேண்டாம். ஏன்னா நீ ஆறுதல் சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறவங்களே உன் கழுத்தை அறுக்கக்கூடிய கத்தியாக மாறி விடுவார்கள். அதனால்தான் யாரிடமும் எப்போதும் ஆறுதலோ அரைவணைப்பையோ அன்பையோ எதிர்பார்க்காமல் எல்லாத்தையுமே இந்த கருப்பசாமியின் ஆசைவேன்னு என்னை நம்பியிரு. உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் பாசமும் ஒருபோதும் வீணாக போகாதுன்னு நான் சொல்றேன். எதிரி நண்பனாகும் போது நம்பிக்கை போய்விடும் உறவுகளை சரியாக கையாள வேண்டும். ஏனெனில் சில நேரம் நண்பன் எதிரியாக மாறுவான். எதிரி நண்பனாக மாறி உனக்கு நல்லதும் செய்ய வருவான். அந்த நேரத்துல நீ தான் அவங்கள சரியா தெளிவா புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் யார் மீதும் சந்தேகப்பட்டு உண்மையான அன்பு கொண்ட மனிதரை இழந்து விடாதே என் தங்கமே. உன்னிடம் அளவில்லாத அன்பு இருந்தா அதை இன்னொருவருக்கு அளவோட கொடு. என்கிட்ட நிறைய அன்பு பாசமும் இருக்குன்னு அதை அடுத்தவனுக்கு அளவில்லாம கொடுத்தினா அவங்க உன்னை மதிக்காம உதவாக்கரையா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விட போவதும் இல்லை, அல்லது ஒருவர் உன்னை இகழ்ந்து பேசுவதால் நீ தாழ்ந்து விட போவதும் இல்லை. ஏன்னா நீ யாரு எப்படிப்பட்டவன் என்பது உனக்கு தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது அடுத்தவன் மதிப்பு கொடுக்குறானா மரியாதை கொடுக்குறானான்றதை நீ யோசிக்காதே. எப்போதும் எல்லாரிடமும் அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய ஆளாக நீரு. ஆனா அது அளவோடு இருந்தாதான் உனக்கு நல்லது. இரக்க குணம் என்பது மனிதனுக்கு அவசியமான விஷயம்தான். ஆனா அடுத்தவன் உன்னை ஏமாளின்னு சொல்ற அளவுக்கு நீ இரக்க குணத்தோடு நடந்து கொள்ளாதே என் செல்லமே. வாழ்க்கைனா கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை தடை தடங்கல்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். நடுவானத்துல ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கு. அப்ப அது உடம்புல இருந்து ஒரு சிறு இறகு கலண்டு கீழே விழுந்துருதுன்னா அது பறப்பதை நிறுத்தி விடுமா என்ன? அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் நீ வாழும்போது சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருது. அதுக்காகலாம் வாழ்க்கையை நினைச்சு சோர்ந்து போய் வாழ்க்கையை நிறுத்தி விடாதே. என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என உனக்கான பொறுப்பை இந்த கருப்பசாமியிடம் விட்டுவிடு. உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அடுத்தவன் சொன்னாலும் அவங்க உன்னை பத்தி அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர
அவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அடுத்த ஒரு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழுகக்கூடாது என் செல்லமே. எல்லாரும் எல்லாரை பற்றியும் முழுவதுமாக தெரிந்து கொள்ளவும் முடியாது, எல்லாராலும் எல்லாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது.